ஹலோ ஹலோ சரவணன் சாருங்களா? யார் பேசுறது? சார் நான் பேரை சொல்ல விரும்பல சார், மன்னிச்சிருங்க சார். முதல்ல ஏன் சார்? என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க சார், அதுக்கு பிறகு நான் மத்த விஷயங்களை சொல்றேன் சார். மன்னிச்சிட்டேன். ஓகே சார். சரவணன் சார், உங்களுடைய 5800 இருக்கு இல்லைங்களா, அது போன மாசம் காணாம போச்சுங்களா? ஆமா. அந்த போன் இப்ப என்கிட்ட தான் சார் இருக்கு. ஆமாங்களா? அந்த போனை நீங்க ரொம்ப காதலிச்சீங்களோ? ரொம்ப சார். அந்த உணர்வு தான் சார் நீ எப்ப பார்த்தாலும் வந்து கடவுளா வந்து என்ன ஒரு படாத பாடுபடுத்துருச்சு. ரொம்ப படுத்துது சார். நாங்க ஒண்ணு கேட்டதான் இருக்கோம் சார். எனக்கு நீங்க காமெடி பண்ணிருந்தீங்க பாத்தீங்களா, அங்கதான் இருக்கீங்க சார். என்ன சார் நான் காமெடி பண்றேன் சார்? அந்த போன் எடுத்த பாவி சார், நானே பாவி. அந்த போனை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன் சார். ஆனா நீங்க அந்த பிரைவேட் போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்களா, அத என்னால திறக்க முடியல சார். அந்த பாஸ்வேர்ட் என்ன சார்? அது தெரிஞ்சுட்டு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? இல்ல நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன், அந்த பிரைவேட் போட்டோ திறக்க முடியல சார். டைட்டிலே பிரைவேட், அதுக்கப்புறம் எப்படி சார் நீங்க போய் பார்க்க முடியும்? இல்ல அதுதான் நான் பாக்குறதுக்காக தான் சார் உங்ககிட்ட கேக்குறேன். பாத்துட்டு உங்ககிட்ட நான் கொடுத்துறேன் சார் போன. இல்ல பிரச்சனை இல்ல சார், அதெல்லாம் நீங்க பாக்காம வச்சுக்கோங்க போன. இல்ல அதுல என்ன சார் அப்படி போட்டோ வச்சிருக்கீங்க சார்? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை சார்? அந்த போனை திருப்பி நான் கொடுத்துறேன் சார். ரொம்ப நாளா நான் போராடிட்டு இருக்கேன் சார். ஆமா சார். எங்க வந்து எப்படி கொடுக்கலாம் சொல்லுங்களேன்? எங்க வந்து எப்படி கொடுக்கணும்னா சார், யார் சார் நீங்க? ஏன் சார் ரொம்ப நேரம் டைலாக் எடுக்கிறீங்க சார்? அந்த போனை எடுத்துக்கங்க சார், எனக்கு அந்த போன் வேணாம் சார், எடுத்துக்க சார் ப்ளீஸ் சார். சார் ஹலோ சார். சார் எங்க சார் எடுத்தீங்க நீங்க போன? நான் நீங்க வந்து சொல்லுங்க சார், எங்க குடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கொண்டாந்து கொடுத்த போஸ்ட் லாட்ஜில அனுப்பிடுறேன் சார். நீங்க ஒண்ணாவது எங்க எடுத்தீங்கன்னு சொல்லுங்க சார். ஐயோ ஏன் சார் இது ரிஷி மூலம் நதி மூலம் போன் எடுத்த மூலம் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சார். ஏன் சார் உங்களுக்கு அந்த பிரச்சனை? திரும்பி சொல்லுங்க சார். வேணாம் சார், சில விஷயங்களும் ஒரு முறை தான் அப்படியே ஃப்ளோல வருது சார். ஓகே, நல்ல தமிழ் படிச்சு வரும். இல்ல சார், ரிஷி மூலம் ரதி மூலம் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு விளங்கிட்டு நடிக்கிறீங்க தானே நீங்க? அப்படி இல்ல சார், உங்க தமிழ் ரொம்ப நடிக்கிறீங்க நீங்க சார். தமிழ் படிச்சவங்க திருட மாட்டாங்க சார், போன வைங்க சார். அதனாலதான் சார் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றேன். சரி சார், நீங்க ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் கொடுங்களா? வைக்கிறேன் சார். எங்க அனுப்புன சார்? ஹலோ வணக்கம். ஏன் சார் இப்படி கொடூரமா இருக்கீங்க நீங்க? என்ன சார்? இந்த போனை நான் அனுப்பிடுறேன் சார், ஒரு 400 வெள்ளி பேங்கிங் பண்ணுங்க சார். பரவாயில்ல சார், போனோட விலையே 350 தான் சார். சரி, அந்த 50 வெள்ளி யார் கொடுக்கறது? போஸ்ட் லாட்ஜோட இதுல அனுப்பணும் சார். இப்ப லட்சணத்தோட நம்பர்லாம் வச்சிருக்கீங்க நீங்க. நான் ஒரு கண்ட மாதிரி SMS தட்டி விட்டு நான் பேர் கட்டு போயிரும் சார். கொடுங்க சார். இல்ல சார், ஏன்னா நீங்க பாய்க்கிற நம்பர் வந்து என்னோட சிம் கார்டுல பாருங்களேன். அதனால நீங்க லட்சத்துக்கு மெசேஜ் அனுப்பணும் அவருக்கு தெரியாது, நான் தான் அனுப்புறேன்னு. நான் என்ன அனுப்ப போறேன் தெரியுங்களா? என்ன சார் அனுப்ப போறீங்க? இது எப்படி இருக்கு அனுப்பி விட போறேன் பாருங்க. செய்யறேன் எப்பயும் சொல்ல மாட்டான் சார். சார் நான் செஞ்சிட்டேன் சார், இது எப்படி இருக்குன்னு செஞ்சிட்டேன் சார். ஹலோ சொல்லிட்டா செய்வாங்க, சொல்லாம தான் சார் செய்வாங்க. ஆனா ரேடியோல வந்த பிறகு சொந்தமா தெரிஞ்சுக்குவீங்க. ஹலோ யார் பேசுறது? நான் தான் சார் உதயா. பேசுறது ஆனந்தா சார். நாங்க எல்லாம் இது எப்படி இருக்குன்னு சொல்ல வந்தோம் சார். சார் காமெடி பண்ணாதீங்க சார், இது காமெடி நிகழ்ச்சி தான் சார். இது எப்படி சார் காமெடி பண்ணி தான் ஆகணும்? என்ன பேசுன்னு தெரியல சார். என்ன சார் திடீர்னு போன் அடிச்சிட்டீங்க? இது எப்படி இருக்கு?